சொன்னாரா? அடடே வாங்க ஃபாதர் வாங்க. என்ன ஃபாதர் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நின்னுகிட்டு இருக்கேன். அவசரமா வெளியே போகணும். உள்ள பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. ஆண்டவரே, ஆட்டோல வந்திருக்கேன். இதுக்காக ஆட்டோல வந்தீங்க? வர்ற வழியில இடமே இல்லையா? விஸ்வநாதா, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து. ஐயே சின்ன பசங்க மாதிரி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க தனியா போயிட்டு வாங்க. பசங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவசரமா அவசியமா நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு புறப்படணும். எந்த இடத்துக்கு? ஆட்டோல தான் வந்திருக்கேன். உன்னை ஆட்டோவிலே கொண்டு விட்டுறேன். எல்லா விஷயத்தையும் போகும்போதே உனக்கு நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் புறப்படப்பா. ஃபாதர், பசங்க எல்லாம் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. பேப்பர் வரும், திருத்தணும். என்னால வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. வர முடியாதா? உங்க வேலையே இதுதான், கலைச்சிருவீங்களே. போங்க போங்க. நான் நல்லாவே இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. அம்மா, உன் கை எப்படிமா இருக்கு? எல்லாம் ஆறி போச்சு. அப்பா, நான் சொல்லாம ஓடி வந்துட்டேன்னு என் மேல கோவமா? கோவமா? உண்மையிலையா? கொஞ்சம் கூட கிடையாதுமா. ஐம் சாரி டாடி. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். அப்பா, அங்க எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. உன் ஃப்ரெண்டு உஷா கூட உன்னை பார்க்கறதுக்கு என் கூட வரணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம். அவ உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்ன. நானும் அவளை ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்கப்பா. உடனே போய் சொல்லிடுறேன். அப்புறம் கிளம்பட்டுமா? போங்கப்பா. ஆமா, உங்க பாட்டியம்மா எப்படி இருக்காங்க? அப்பா, அவங்களால என்ன ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. அவங்க ரொம்ப பாவம்பா. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப கூட அவங்களுக்கு நான் தெரியாம தான் வந்திருக்கேன். தேடிட்டு இருப்பாங்க. அப்பா, இன்னைக்கு காலையில பாட்டி உங்களை ரொம்ப திட்டாங்கல்ல, அதுக்காக வருத்தப்படுறீங்களா? அம்மா மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்களோ அதை விட என் மேல பிரியமா இருக்காங்க. அதனாலதான் அப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பவும் சரி, இப்பவும் சரி, உன் பாட்டி மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு தெரியாதா? மத்தவங்களை விட எங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அலெக்ஸ் வந்து சொன்னான். அலெக்ஸா? உங்க பாட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற டேவிடும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அப்பா, நான் இப்ப வந்தது ஒரு முக்கியமான விஷயமா. நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். பண்ணி தருவீங்கன்னு நம்புறேன். சொல்லுமா. எனக்கு இருக்கிற வியாதி என்னன்னு யார் மூலமாவும் பாட்டிமாக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பிளீஸ். உங்ககிட்ட கூட சொல்லாம நான் இங்க ஓடி வந்ததுக்கு காரணம் உங்க எல்லார் முகத்திலையும் கண்ட துக்கம் தான். இப்ப பாட்டிமாக்கும் தெரிஞ்சு அதனால அவங்க முகத்திலேயே ஏற்படுற துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த இடத்தையும் விட்டுட்டா நான் வேற எந்த இடத்துக்குப்பா போக முடியும்? பிளீஸ் டாடி, சத்தியம் பண்ணுங்க. தேங்க்யூ டாடி. நான் வரேன். சுந்தரி, இனிமே நான் என்ன செய்யணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போமா. ஐம் சாரிமா, நான் உன்னை இப்படி கேட்டக்கூடாது இல்ல. ஐ எம் சோ சாரி. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வாமா. போமா, உன் பாட்டி உனக்கா காத்துட்டு இருப்பாங்க. போ. I love you, Daddy.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.